வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணல நம்மோடு இணைந்திருப்பவர் உலகத் தமிழர் ஆவண மையத்தின் நிறுவனரும் காப்பாளருமான மேவி குமார் அவர்கள் இருக்கிறார். பேசிடலாம். வணக்கம் சார். சார், உலகத் தமிழர் ஆவண மையம் அப்படிங்கிறது ரொம்ப கேட்கவே புதுசா இருக்கு. இப்போதைக்கு பார்த்தா இதோட நோக்கம் என்ன? உலகத்தமிழர் ஆவண மையத்தினுடைய நோக்கம் என்பது வருங்கால தலைமுறைக்கு, வருங்கால சந்ததின்னு சொல்லப்படுற அந்த இளையோர்களுக்கு வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி தமிழர்களுடைய தொன்மை வரலாறுகளை வரலாற்றிலிருந்து மீட்டெடுத்து உண்மையான வரலாறாக இருந்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் உலகத்தமிழர் ஆவண மையம். இது 2014 செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உண்மையான வரலாறுகளை மீட்டெடுக்கணும்னு. அப்போ இந்த காலகட்டத்தில் இதற்கான அவசியம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? வரலாறு நெடுக்கிலுமே ஆதிக்கவாதிகளால் புனையப்படுற வரலாறு தான் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒடுக்கப்பட்ட ஒரு தேசிய இனத்தினுடைய வரலாறு, அதற்காக மொழிக்காக, இனத்திற்காக, நிலத்திற்காக உயிரிழந்தவர்கள் வரலாறுகள் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது காலங்காலமாக ஆதிக்கவாதிகளால். அப்போ அந்த உண்மையான மக்களுக்கு போராடின, இந்த தமிழ் சமூகத்துக்கு பாடாற்றிய, தியாகம் செய்தவர்களுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆவண சேகரிப்பில் தொடர்ச்சியாக ஈடுபடுறோம். இப்போ நம்ம நிறைய சமூக வலைதளங்களே இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, இப்படி தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உங்களோட இந்த ஆய்வு மையத்தில் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் தெரியப்படுத்துறதுக்காக சேகரிக்கிறீங்க? நான் ஓலைச்சுவடிகள், பழங்கால ஓலைச்சுவடிகளை சேகரிக்கிறோம். அதே மாதிரி நாணயங்கள் சேகரிக்கிறோம், முத்திரைத்தாள்கள் சேகரிக்கிறோம், பழங்கால தமிழர்களுடைய கலைப்பொருட்கள் சேகரிப்பு பண்ணுறோம். அதே மாதிரி உலகம் முழுக்க தமிழர்களுடைய இறைமைக்காக போராடிய தமிழீழ நிழல் அரசனுடைய ஆவணங்கள் சேகரிக்கப்படுது, அவர்களுடைய இதழ்கள் சேகரிக்கப்படுது, அவர்கள் அந்த நிழல் அரசில் பயன்படுத்தப்பட்டன அத்தனை வகையான நூல் ஆவணங்களும் நாம் சேகரிக்கிறோம். அதை வெளிக்கொண்டார முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபடுறோம். ஏன் இந்த மாதிரியான பொருட்கள், ஆவணங்கள் இதெல்லாம் ஏன் பாதுகாக்கணும்? இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? வரலாற்றை நான் அரசியலோட வரலாற்றை நான் தொடர்ச்சியாக வாசிப்புடனும் ஒரு வரலாற்று மாணவனாகவே தான் இன்ன வரைக்கும் பயணிக்கிறதுனால உலகத்தில் வரலாறை படிக்காத இனம் சொந்த நிலத்திலும் அகதியாய் வாழுங்கிறது தான் ஒரு சொற்றொடர் உண்டு. அந்த அடிப்படையில் வரலாறை மறந்து போய் இந்த இனம் இன்னைக்கு இருக்கிற உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், உலக அந்த கார்ப்பரேட் சூழலில் மனித சமூகத்தினுடைய வரலாறு மறக்கடிக்கப்பட்டு ஒற்றை கூட அரசியல் நோக்கி நகருது. அப்போ ஒவ்வொரு இனமும் தங்களுக்கான அடையாளங்களோடு வாழும்போது தான் தங்களுக்கான இறைமை கிடைக்கும், உரிமையோடு வாழ முடியும். இல்லைனா உலகத்தோட ஒன்று இதாகி அது அந்த இனம் தன்னுடைய தனித்தன்மை இழந்து நாடோடியாக போகிற சூழல் உருவாகும். ஸோ அதனால் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் மட்டும்தான் தனியாக பயணிக்கிறீங்களா இந்த பயணத்தில்? இன்னும் நிறைய பேர் இது மாதிரி ஆர்வமாக இருக்காங்களா? இல்லை, வரலாற்று சேகரிப்பு என்பது ஒரு அரசியல் குழுவாக தான் நாங்கள் செயல்படுறோம். அதில் பல்வேறு தளங்களில் பத்திரிகைகள், ஊடகங்கள், எல்லா துறையும் சார்ந்த ஆட்கள் இதில் இருக்கிறாங்க. பெருமாறியாக இது தொடங்கப்பட்டது நாங்கள் முள்ளிவாய்க்கால் அழிவுக்கு பிறகு தமிழ் சமூகம் ஒரு உளச்சோர்வுக்குள்ளே நின்ற போது நாங்கள் அந்த வரலாற்று அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கணுங்கிற நோக்கத்தில் தமிழ்நாடு ஒரு இருள் சூழ்ந்த இதில் ஒரு பின்னடைவுக்குள்ள மன ரீதியாக இருந்தப்ப உலக வரலாற்றிலிருந்து, படிப்பனையிலிருந்து இந்த வரலாறு சேகரிக்க தொடங்கணும். இதை முதல்ல எங்களுக்கு பக்கபலமாக நின்னது கொளத்தூர் மணி அண்ணா அவர்கள் தான். இந்த வேலை திட்டத்தை செய்ய சொல்லி எனக்கு பணித்தவர். இதுக்கு பிறகு பல்வேறு தலைவர்கள், இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், மற்றது தமிழ் தேச மக்கள் கட்சி தலைவர் தமிழ்நயன் அவர்கள், தமிழீழ விடுதலைக்காக தன்னை தியாக வரலாற்று சில விஷயங்களை செய்த கரூர் விஸ்வநாத ஐயா போன்றவர்கள், நிறைய அறிவுஜீவிகள் எல்லோருமே இந்த ஆவண பணிக்கு எங்களுக்கு ஊக்க சக்தியாக இருந்தாங்க. அதில் வேல்முருகன் அவர்கள் நாங்கள் தொகுத்து சில ஈழ போராட்ட இலக்கிய ஆவணங்களை அங்கே அந்த மண்ணில் நிகழ்ந்த மாவீரர்கள் வரலாற்றை தொகுத்து 2 புத்தகம் கொண்டாந்துருக்கிறோம். தொடர்ச்சியாக நூல் தொகுப்பு வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம். இதுக்கு எல்லாருமே எல்லா ஒத்துழைப்புகளோட, இவர்களுடைய வழிகாட்டல்களோட நாங்கள் செய்கிறோம். நீங்கள் இப்படி ஒரு விஷயங்களை சேகரித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் உலகமயமாகிறதுல எல்லாரும் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி, அறிவியல் வளர்ச்சியை நோக்கி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஏன் மக்கள் வரலாறை படிக்கணும்னு யோசிக்கிறீங்க? வரலாறு ஒவ்வொரு இனத்துக்கும்
ஒவ்வொரு மாந்த குலத்துக்கும் வந்து அவசியமானது. வரலாறு என்பது ஆதிக்கவாதிகளால் உருவாக்கப்படுவது வரலாறு அல்ல, மக்களால் உருவாக்கப்படுவது தான். மக்களுக்காக போராடியவர்கள் உருவாக்குனது தான் வரலாறு. அப்போ நீங்கள் சொல்லணும்னா இன்னைக்கு உலகம் வேகமாக தான் போகுது. கார்ப்பரேட் உலகத்துக்குள்ள மனிதம் அற்ற செயல்பாடுக்குள்ள அது வந்து தனக்கான பொருளில் லாபவெறி ஈட்டுறதுக்காக வந்து எல்லாமே பொருளில் தன்மையை நோக்கிய எல்லா பாதைகளும் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து வரலாறு தெரியாத ஒரு இனம் இப்படியே இந்த இதுக்குள்ளே போணுச்சுன்னா தங்களுடைய சுயத்தை இழந்துருவாங்க. இன்னொன்று இன்னைக்கு சொல்லணும்னா நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இங்கே தமிழ்நாட்டினுடைய வரலாறை கூட எடுத்துக்கலாம். இதுவரையிலும் கட்டமைக்கப்பட்டது வந்து இந்திய அரசாலேயோ இல்லை இங்கே இருக்கிற ஆதிக்கவாதிகளாலேயோ கட்டமைக்கப்பட்டது தான். இப்போ வெற்றிமாறன்கிற ஒரு இயக்குனர் விடுதலை 1 விடுதலை 2ங்கிற பாத்திரம் எடுத்தாடித்தான் இந்த தமிழ் சமூகத்துக்காக எவ்வளவு பாடாற்றியவர்கள் என்று சொல்ல ஒரு 7 பேர் வந்து சிறை தண்டனை வச்ச ஒரு குடும்ப புலவர் கலிபெருமாள் என்று சொல்லப்படுற அந்த மாந்தனை வந்து தழுவிய படம் தான் அது. அது புனைக்கதை என்று சொல்லப்பட்டாலும் அதுக்குள்ளதான் தலைவர் தமிழரசன் போன்றவர்கள் கொண்டு வரப்படுறாங்க. இப்ப இந்த இளைய தலைமுறை நீங்க சொல்ற இந்த சூழல்ல தான் இந்த இளைய தலைமுறை வந்து அதை ஆவணப்படுத்தினதுனால தான் அதை வந்து தொடர்ச்சியாக பொதுமை பதிப்பகத்தை சேர்ந்த தோழர் தமிழ்நாயன் போன்ற அவர்கள் தொடர்ச்சியாக வந்து தமிழரசனையும் அந்த வரலாறுகளையும் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போனாங்க. தோழர் பொழிலன் போன்றவர்கள். அப்போ அதனால தான் இன்னைக்கு இந்த விடுதலை படம் வெளியே வந்த வாட்டி புலவரையும் தமிழரசனையும் இந்த தமிழ் சமூகம் தேடுது. இன்னைக்கு வந்து கார்ப்பரேட்டுகளால் தமிழகம் வந்து தொடர்ச்சியாக வந்து கனிமவள வேட்டைகள் இயற்கை சுரண்டல் நடத்தும் போதெல்லாம் தமிழரசனும் புலவரும் வந்து அதுக்கு தடுப்பரணான அரசியலாக தமிழ் தேசிய அரசியலாக முன் வந்து நகர்ந்து நிற்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து காலம் கடந்தாலும் ஒரு நாள் வந்து இந்த தமிழ் சமூகத்தினுடைய இளைய பிள்ளைகள் வந்து இந்த புதிய வரலாறுகளை உண்மையான வரலாறை வாசிக்கும் போது இந்த மக்களுக்கான பாதுகாப்பு கவசங்களாக அவர்கள் நிற்பாங்கிற நம்பிக்கையில தான் நாம் அவசியமாக இந்த வரலாறை தொகுக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய அரசியலை மக்கள் தேடணும்னு சொல்றீங்க, அதற்கான அவசியம் என்ன? ஏன் அவங்க அதை வந்து தெரிஞ்சுக்கணும்? இப்போ வந்து உலகத்தில் வந்து தேசமற்ற மொழிகள்னு சொல்லப்படுற உலகத்தில் தொன்மையான மொழியாக இருக்கிற தமிழ் மொழிக்கு ஒரு நாடு கிடையாது. நாடற்ற ஒரு மொழியாக தான் உலகத்தில் தொன்மை மொழி தமிழ் மொழி இருக்குது. அப்போ தமிழர்களுக்குன்னு ஒரு தாயக இறமை கொண்ட ஒரு தாயக நிலப்பரப்புகள் தேவை. அந்த அடிப்படையில் வந்து தமிழர் தமிழ்நாடு தமிழர் தாயகங்கள் தமிழர்களுக்கான இறைமை அரசியல் அவர்கள் மேலே நகர்த்தப்பட அந்நிய சக்திகளினுடைய அடக்குமுறை, இன்னொன்று இந்தியா தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு சுரண்டல் தளமாக தமிழ்நாட்டை பயன்படுத்துகிறாங்க. கனிம வளங்கள்ல இருந்து எல்லாமே தமிழர்களுக்கான இறைமை அரசியலுக்காக தமிழ் தேசியம் தேவை என்பதை இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையும் உணர்ந்திருக்குது. அதுக்கான கால சூழலும் தமிழகத்தில் இருக்குது. அப்போ ஒரு இனம் வந்து தனக்கான இறைமை அரசியலை வலியுறுத்தாம எந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வந்து சந்தர்ப்பவாத சரணகதி இணக்க அரசியல் பேசுறது மூலம் தமிழ் தேசியத்தை பெற முடியாது. அது வந்து ஒரு இறைமை அரசியல். அது வந்து மக்களினுடைய பேரெழுச்சியான அரசியலோட அதை வெல்ல முடியும். சார், நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆவண மையத்தை நிறுவி நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் அரசு தான் ஏற்கனவே வந்து இது போல் நடத்துகிறாங்களே, நிறைய புத்தகங்களையும் வரலாற்று பின்னணிகள்லாம் கொண்டு வராங்க, அடுத்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தனியாக இதை முக்கியத்துவம் பெறணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இது முக்கியத்துவத்துக்காக இது நிகழ்த்தப்படுறது இல்லை. மறைக்கப்பட்ட வரலாறை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்துகிற பணி என்பது தான் ஒரு சமூக செயல்பாட்டாளர்களுடைய வேலையாக இருக்கணும், ஒரு ஆவண மையத்தினுடைய வேலையாக இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ வந்து தமிழ் சமூகத்துக்காக போராடி மறைந்த எண்ணற்ற போராளிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் வரலாறு வந்து தமிழ் மக்களை போய் சேரல. குறிப்பாக சொல்லணும்னா புலவர் கலிபெருமாள், தமிழரசன், அப்பு, பாலன் போன்ற எண்ணற்ற நச்சல் பாரிய தோழர்கள், தமிழ் தேசிய தோழர்கள். இப்போ வழக்கறிஞர் ராமதாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர், மயிலாடுதுறை ராமதாஸ்ன்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து இந்த மண்ணில் இருந்தவர். அவர் வந்து பல்வேறு தமிழ் தேசிய போராளிகளுக்கு வழக்கு நடத்தினவர். அவருடைய வரலாறு இந்த மக்களுக்கு தெரியாது. அப்படி குரலற்றவர்களுடைய குரலா இந்த ஆவண மையம் ஒழிக்கணும். அரசுகளும் இங்க இருக்கிற இயக்கங்களும் மற்றவர்களும் பார்க்காத இந்த சமூகத்துக்காக உண்மையாலும் தங்களுடைய உழைப்பை தங்களுடைய உயிரை கொடுத்தவர்களுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும். இன்னொன்று வந்து தமிழீழ விடுதலை அந்த நிழல் அரசு நடத்திய அவர்கள் உலகத்தில் வீரம் செருந்திய ஒரு வரலாற்று பாத்திரத்தை வகிச்சிருக்கிறாங்க. அவர்கள் வந்து அவர்களுடைய உண்மையான வரலாறுகள் இணையங்கள்லேருந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, யூடியூப்லேருந்து காணாமல் போகுது.
அப்போ வந்து நாம் வந்து உண்மையான வரலாற்றை அச்சேற்றி அடுத்த தலைமுறைக்கு கையில் கொடுக்கணும். அதை வாசிப்பது மூலம் இவர்கள் இன உணர்வு கொண்டு தமிழர்களுக்கான இறைமை அரசியலை பேசணுங்கிறதுக்காக தான் நாம் இதை பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த ஆவண மைய காப்பகம் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த முயற்சிக்கு அரசியல் தலைவர்களும் சிலர் வந்து ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த மாதிரியான ஒத்துழைப்புகள் இருக்கும், எந்த அளவுக்கு அவங்க இந்த தமிழ் தேச அரசியலை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிறாங்க? இந்த ஆவண மைய செயல்பாட்டுக்கு தொடர்ச்சியாக எனக்கு வந்து பின்புலமாகவும் ஆதரவு சக்தியாகவும் நின்று என்னை ஊக்கப்படுத்துகிறவர் கொளத்தூர் மணி அண்ணன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய இயக்க தலைவர்கள் மற்றவங்களாம் இருக்கிறாங்க. இதில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தொகுக்கிற ஆவணப்படுத்துகிற ஈழ போராட்ட ஆவணங்களை தொடர்ச்சியாக அவர் தான் வந்து அதுக்கான முழு பொறுப்பையும் எடுத்து வேலை செய்கிறாரு. அப்போ அந்த 2 புத்தகத்தினுடைய வேலை திட்டத்தில் அந்த கட்சியை சார்ந்த புதுச்சேரி சார்ந்த அருள்ஒளி அந்த ஆவணங்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்கிறாரு. அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பும் வந்து அண்ணன் வேல்முருகன் தான் செய்கிறாரு. ஆவண மையத்தினுடைய செயல்பாட்டில் அவருடைய பங்களிப்புகளும் இந்த ஆவண மையம் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துறதுக்கு இந்த வேலை திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகள்லையும் வேல்முருகன் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். உங்களோட இந்த முயற்சிக்கு ஆவண மையத்தை தேடி வர மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்க எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கு இந்த முயற்சி மேலே, இந்த ஆவண மையம் மேலே? ஆவண மையம் வந்து இப்போதைக்கு வந்து பேரளவில் தான் நம்ம வந்து ஆவண சேகரிப்பு மட்டும்தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆவண மையத்துக்குன்னு இப்போ நம்மளுக்கான ஒரு கட்டடம் இல்லாததான் இருக்குது. இப்போ வந்து என்னுடைய வீட்டில் தான் நான் சேகரிப்புகள் பண்ணுறோம். பிறகு வந்து நாம் வந்து ஒரு நீண்டகால வேலை திட்டத்தில் ஆவண மையத்தை கட்டி எழுப்பணும். அங்கே வந்து ஆராய்ச்சி மாணவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள் வந்து பார்வையிடுற மாதிரி ஒரு இடத்த தேர்வு பண்ணி அங்கே கட்டமைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான ஒத்துழைப்புகளை இங்கே இருக்கிற தமிழ் சமூகத்துக்கிட்ட நாங்கள் கேட்போம். அந்த அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஆவண மையம் கட்டப்படும். அரசே இது மாதிரி நிறைய வரலாற்று பின்னணியுடைய புத்தகங்கள்லாம், புத்தக கண்காட்சி இது மாதிரி நிறைய காட்சிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க தான். அப்படின்னும் போது தனியாக இப்படி ஒரு காட்சிப்படுத்துறதுக்கு நீங்கள் எதுக்கு இப்படி ஒரு அரங்கம் பார்த்து நிறைய பேர் வரணும் அப்படிலாம்? மற்றவர்கள் குரலாக நாங்கள் ஒழிக்கணுங்கிறது தான். இப்போ வந்து அரசு வந்து புலவர் கலிபெருமாளுக்கோ, தமிழரசனுக்கோ, மயிலாடுதுறை ராமதாஸுக்கோ, இல்லை திருச்சி ஆனந்தராஜ் ஐயாவுக்கோ ஈழ போராட்டத்துக்காக தன்னை முழுமையாக இவர்களுடைய வரலாறுகள் வந்து அரசு செஞ்சிச்சுன்னா நாம் செய்ய தேவையில்லை. அது வந்து அரசு சார்ந்து அவர்கள் கட்சி எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அந்தந்த கட்சி சார்ந்த ஆட்களுடைய விஷயங்களை முன்னிலைப்படுத்துவாங்க. நாம் சொல்கிறது தமிழ் இனத்திற்காக பாடாற்றி தொன்றாற்றி தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தவர்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டுட்டு போன ஆவணங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆவண முயற்சியும் ஆவண மையமும் செயல்படுது. ஆவண மையம் வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழர்களுடைய உலகம் முழுக்க பரவி இருக்கிற தமிழர்களுடைய வரலாற்றை தொகுத்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கணும். அது வந்து அந்த அடுத்த தலைமுறை வந்து அதை படிப்பதன் மூலம் அவங்களுடைய இறைமை அரசியலை முடிவு செய்வாங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நேர்காணலில் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி சார். நன்றி.